அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துள்ளோம். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. அப்பெல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கார் தேவையில்லை. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய காட்டுமன்னார்கோவில் தொகுதி எம்எல்ஏ ஜோதிமணி, தான் தலைமை செயலகத்திற்கு 280 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பயணம் செய்து வருகிறேன். அவ்வாறு எம்எல்ஏக்கள் பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்து பேரவைக்கு வருவதற்கு போக்குவரத்திற்கான படிகள் வழங்கப்படுகின்றன. இருந்தாலும் எனக்கு சொந்தமாக வாகனம் எதுவும் கிடையாது. வாடகை வாகனத்தில் தான் வருகிறேன். மேலும் எனது காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியின் சுற்றளவு 40 கிலோமீட்டராக உள்ளது. ஆகவே சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து பணி செய்வதற்கான வாகன வசதி என்னிடமில்லை. மேலும் மாவட்ட செயலாளரை கையில் வைத்துக்கொண்டு அவருக்கு ஊதியம் வழங்கி வேலையை செய்வதற்கும் எனக்கு வசதி இல்லை. இதுபோலத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்கின்றனர். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்யும் வகையில் வாகன வசதி செய்து தர வேண்டும் என சட்டப்பேரவையில் கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசு அமைய வேண்டும் என்றால் உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மாண்புமிகு உறுப்பினர் ஜோதிமணி, ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. அதை இப்படி உங்கள்கிட்ட முன்மொழிகின்றன. ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்துக்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க போவீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது. வாடகை வண்டியில் தான் வரேன். அதோட இல்லை, நான் ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவு. சுருக்கமாக சொல்லுங்க. அதானா அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்கே காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் கோரிக்கையை கேட்ட சபாநாயகர், முதல்வருக்கு கிள்ளி கொடுக்கும் கரங்கள் அல்ல, அள்ளி கொடுக்கும் கரங்கள் தான். அந்த வகையில் அவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவும் இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வின் போது 110 விதியின் கீழ் 3 அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட்டார். அதில் ஒரு அறிவிப்பு, பொருளாதார பலமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். அரசு வழங்கும் வாகனத்தை பராமரிக்க வாகனத்துக்கு டிரைவர், எரிபொருள் மற்றும் வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது, பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும், தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும், லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள்
தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 29/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் எனக்காக கேட்கவில்லை. இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் கார் வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து சட்டப்பேரவையில் அவர் பேசியதாவது: பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ்
வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். அதேபோல சிபிஐ உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம் என்றும் கார் தேவையில்லை என்பது எங்கள் நிலைப்பாடு என எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கார் வேண்டாம் என்ற உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்து பேசியதாவது: அமைச்சருக்கு கார், வீடு, 4 உதவியாளர்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு அப்படி இல்லை. ஒரு எம்எல்ஏ 3 லட்சம் மக்களை சென்று பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. இதன் காரணமாக தான் கார் வழங்குகிறோம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி ஏழ்மையான உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இருக்கின்றனர். ஒரு சிலர் பேருந்து, ரயில்களிலும் வருகின்றனர். முதல்வரை பொறுத்தவரையில் அவையில் உள்ள அனைவரும் சமம். நான் உள்பட எங்கள் கட்சியில் ஒரு சிலரிடம் வாகனங்கள் உள்ளன. எங்களுக்கும் கார் வேண்டும் என நாங்கள் கேட்கப் போவதில்லை. ஏழ்மையான உறுப்பினர்கள் மட்டுமே விண்ணப்பிப்பார்கள். எங்களிடம் கார் இருப்பதால் நாங்கள் கேட்கப் போவதில்லை. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதே வேளையில் அரசு நிகழ்ச்சிகளில் தனிப்பட்ட வாகனங்களில் செல்வதை விட அரசு வாகனங்களில் செல்வதுதான் மரியாதையாக இருப்பதாக மன்னார்குடி எம்எல்ஏ கூறுகிறார். எங்கள் கட்சி மட்டுமின்றி மற்ற கட்சி உறுப்பினர்கள் சிலரிடமும் கார் இல்லை. இந்த கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டுமென்று அறிவிப்பு எதுவும் இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் என பொதுவாகத்தான் முதல்வர் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர்ங்கிற அறிவிப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தங்களுக்கு கார் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதால் முதல்வர் விஜயின் இந்த அறிவிப்பு தோல்வி அடைந்ததாகவே பார்க்கப்படுகிறது.